சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராமதாஸ், மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பி அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிக்கிறார். மேடை நாகரிகம் தெரியாதவர் அன்புமணி. கட்சி நிகழ்ச்சிகளில் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியா? அழகான கண்ணாடியை அன்புமணி உடைத்து விட்டார். ஒரு நொடியில் பாமகவை உடைத்தது யார்? வளர்த்த கிடா மார்பில் எட்டி உதைத்தது என்று ஆதங்கத்துடன் பேசினார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2025ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா நாளை காலை 9 மணி முதல் மாமல்லபுரத்தில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் ஷெரடன் ஹோட்டலில் நடக்கிறது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கட்சித் தலைவர் விஜய் உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சிறப்பாக செய்து வருகிறார். பிரதமர் மோடியின் சிக்கிம் பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் மேற்கு வங்காளத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது அவர் பஹல்காமின் பயங்கரவாதிகளின் செயல் மனித குலத்தின் மீதான தாக்குதல். தற்போது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் நாம் ஒன்றுபட்டுள்ளோம் என்றார். டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறுகையில், நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் டெல்லியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றார். ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் யூதர்களுக்காக 22 புதிய குடியிருப்புகளை நிறுவ இஸ்ரேல் அங்கீகரித்துள்ளது. அரசு அனுமதியின்றி ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள புறக்காவல் நிலையங்களை சட்டப்பூர்வமாக்கவும் முடிவு செய்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்பு கொள்கைக்கு எதிராக அமெரிக்காவின் பல மாகாணங்களில் வழக்கு தொடரப்பட்டன. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த மன்ஹத்தான் வர்த்தக நீதிமன்றம் உலக நாடுகள் மீதான அமெரிக்காவின் அதி உயர் வரி விதிப்புக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. 9வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வருகின்ற 5ஆம் தேதி தொடங்குகிறது. ஜூலை 6ஆம் தேதி வரை இந்த போட்டி நடக்கிறது. கோவையில் ஜூன் 5ஆம் தேதி நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் திண்டுக்கல் டிராகன்ஸ், கோவை கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்திய அணி அடுத்த மாதம் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்த அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் இடம்பெறவில்லை. இந்நிலையில் இந்திய அணியில் ஏன் ஸ்ரேயஸ் ஐயர் இடம்பெறவில்லை என்ற கேள்விக்கு இந்திய அணியின் பயிற்சியாளர் கம்பீர், நான் தேர்வு குழுவின் தலைவர் இல்லை என கூறியுள்ளார்.